ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புலனாய்வு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதாவது அதிகபட்ச மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 14/9/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுட்டு கூட உங்களால் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். காலிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 394 காலிடங்கள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 394 அப்படின்ற போது இது ஒரு நல்ல காலிடங்கள் தான். ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கே கிடைக்கும், அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். ஓகே, உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 3 லிங்க்குமே தேவைப்படும். ஸோ இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கு, அப்ளை பண்ணக்கூடிய லிங்கு, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த 3 லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறீங்களோ அதற்கான பேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேஜ் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்காக மட்டும்தான். ஓகேவா? மற்றபடி வேறு ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் இதே மாதிரி கீழே போயிடும். ஸோ கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணிருக்கணும் அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டி கூட மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்சளவு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கிளாசிஃபிகேஷனில் வருது அப்படின்னா எந்த வகுப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குரூப் சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குரூப் சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாட்டியும் சரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 25,500 அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 81,100 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 394 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. யூஆர் கேண்டிடேட்டுக்கு 157 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 32 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 117 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 60 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 28 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லாத பட்சத்தில் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லாத பட்சத்தில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லாத பட்சத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அப்படி இல்லாத பட்சத்தில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க, டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் டிகிரி ரிலேட்டடாக நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், அப்படி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிச்சிருந்தால் கூட உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது.
இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 27ஓட 5 கூட்டிக்கோங்க. அது எவ்வளோ வருதோ அது வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 27 கூட சேர்த்து 3 சேர்த்திங்கன்னா எத்தனை வருடம் வருதோ அது வரைக்கும் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த வயதுக்குள்ளே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் பேரண்ட்ஸோ யாரோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு கீழே கிடச்சிடும் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் லாகின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களால் லாகின் பண்ணி உள்ளே போய்க்க முடியும். இல்லை ப்ரோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, அதற்கு கீழே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, இதை இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கோட் ஆல்ரெடி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அண்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கொடுத்து ரீவெரிஃபைன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓடிபிலாம் போட்டு நீங்கள் வெரிஃபை வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடி அண்ட் உங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும். ஈஸியாக உள்ள லாகின் பண்ணி போய்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மெத்தடே ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் ஈஸியாக ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். 100 மார்க்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆன்லைனில் எழுதிக்க முடியும். 2 மணி நேரங்களில் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட் தான். ஸோ இது உங்களுக்கு 30 மார்க் கொடுப்பாங்க. இதற்கு வந்து டைமிங் வந்து கிடையாது. தேர்டு உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் பர்சனல் டெஸ்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு இதுக்கு 20 மார்க். இதற்கும் வந்து டைமிங் கிடையாது. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை உங்களுக்கு எந்த இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கூட உங்களால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன் டைம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்படியுமே எனக்கு புரியலை ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு என்ன புரியலையோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதற்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே உண்டு. ஆல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 550 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 550, 650 வந்து நீங்கள் அடிஷ்னலாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருப்புன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதை வச்சு ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.